சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது இன்னும் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய ரேஷன் கார்டில் புதிய மொபைல் நம்பரை அப்டேட் செய்வது சுலபம். அது எப்படி என்று இங்கே பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற பொருட்கள் இலவசமாகவும் மானிய விலையிலும் வழங்கப்படுகின்றன. இது தவிர அரசின் நிதி உதவிகளும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கிறது. ரேஷன் கார்டு மூலமாக நிறைய நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவதால் நிறைய பேர் புதிய கார்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றன. அவற்றை விரைந்து வழங்க தமிழக அரசும் ஏற்பாடு செய்துள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காகவே நிறைய பேர் புதிய கார்டுக்கு விண்ணப்பிக்கின்றன. அதேபோல பொங்கல் பரிசு தொகுப்பு போன்ற உதவிகளையும் அவர்கள் பெற முடியும். ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அனைத்து ரேஷன் கார்டுகளிலும் குடும்ப தலைவரின் மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ரேஷன் வாங்கியவுடன் அது குறித்த தகவல் அந்த மொபைல் நம்பருக்கே அனுப்பப்படும். அதே போல அரசின் ரேஷன் மொபைல் ஆப்பில் உள்நுழைவதற்கும் மொபைல் நம்பர் அவசியம். மொபைல் நம்பர் இல்லாவிட்டால் ரேஷன் உதவிகளை பெறுவதில் சிக்கல் ஏற்படும். நிறைய பேர் 2 சிம் கார்டுகளை பயன்படுத்துகின்றனர். அதில் பெரும்பாலானோர் ஒரு சிம் கார்டை மட்டுமே தொடர்ந்து ரீசார்ஜ் செய்து பயன்படுத்துவார்கள். பழைய நம்பரை அல்லது பயன்படுத்தாத நம்பரை இப்படியே விட்டுவிடுவார்கள். நீண்ட நாட்கள் ரீசார்ஜ் செய்யாமல் இருந்தால் அந்த நம்பர் செயலிழந்து விடும். அப்படி ரேஷன் கார்டில் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் செயலிழந்து விட்டால் பிரச்சனைதான். ரேஷன் கார்டில் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பர் கையில் இருக்க வேண்டும். அதை மற்றவர்களிடம் கொடுத்தாலும் பிரச்சனைதான். ஒருவேளை அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் உடனடியாக ரேஷன் கார்டில் புதிய நம்பரை அப்டேட் செய்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் ரேஷன் உதவிகளை தொடர்ந்து பெறுவதில் சிக்கல் ஏற்படும். ரேஷன் கார்டில் மொபைல் நம்பரை அப்டேட் செய்யும் சேவை தனியார் சேவை மையங்களில் இல்லை. ரேஷன் கார்டில் மற்ற அப்டேட்களை நீங்கள் எளிதில் செய்துவிடலாம். ஆனால் மொபைல் நம்பர் அப்டேட்டுக்கு அரசின் அதிகாரப்பூர்வ சேவை மையம் மூலமாகவே செய்ய முடியும். தாலுகா அலுவலகத்துக்கு சென்று நீங்கள் மொபைல் நம்பரை அப்டேட் செய்யலாம். அங்கே பணம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. வீண் அலைச்சல் வேண்டாம் என்று நினைப்பவர்கள் பெரும்பாலும் தனியார் சேவை மையத்திற்கு செல்கின்றனர். ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் அப்டேட் செய்வதற்கு நீங்கள் ஒரு காகிதத்தில் விண்ணப்ப கோரிக்கையை எழுதி அதனுடன் ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு நகல்களை இணைத்து தாலுகா அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும். இதற்கு தனியாக விண்ணப்ப படிவங்கள் கூட ஜெராக்ஸ் கடைகளில் கிடைக்கின்றன. இந்த விண்ணப்பத்தில் விண்ணப்ப ஸ்டாம்ப் ஒட்ட வேண்டியது அவசியம். 8 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் கொடுத்து விடலாம். மொபைல் நம்பர் 24 மணி நேரத்தில் அப்டேட் செய்யப்பட்டுவிடும். சில நேரம் 2-3 நாட்கள் கூட ஆகலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.